بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அவனுடைய மிக பெருமருளால் சிறப்புமிக்க ஜும்மாவுடைய தினத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம். சத்தியத்தை சத்தியமாக புரிந்து அதன் அடிப்படையில் செயல்படுகிற நல்ல உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நாமெல்லாம் முஹர்ரம் மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். பொதுவாகவே மக்களுக்கு மத்தியில் ஜனவரி மாதம் வந்துவிட்டது என்றால் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுகிற வழக்கத்தை போல நாமெல்லாம் முஸ்லிம்கள் இஸ்லாமிய ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் துவங்கிறது. ஆகவே இஸ்லாமிய பற்றை வெளிக்காட்டுகிறோம் என்ற அடிப்படையில் முஹர்ரம் மாதத்தில் இஸ்லாமிய வருட பிறந்திருக்கிற காரணத்தினால் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுகிற பழக்க வழக்கத்தை ஏதோ இஸ்லாமிய உணர்வு பொங்க நம்முடைய சகோதரர்கள் வழக்கமாக்கி கொண்டிருப்பதை நாம் எல்லாம் கண்டு வருகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் முஹர்ரம் மாதத்திற்கு என்ன பங்களிப்பு இருக்கிறது, இஸ்லாம் அதை எப்படி விரும்புகிறது, நாம் அதை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்ற அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில சூரத்து தௌபாவில் 36வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பாத்துன் ஹுருமுன் தாலிக தீனுல் கையம் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் புத்தகத்தில் பதிவேட்டில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து வருடத்தினுடைய எண்ணிக்கை, ஒரு வருடத்திற்கு மாதத்தினுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 4 மாதங்களை சொல்லுகிறான்.
இந்த இடத்துல நமக்கெல்லாம் ஒரு சிந்தனை வரும். யாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டானா? வருடத்திற்கு 12 மாதம் என்பது நமக்கு தெரியாதா என்றால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைக்கப்பட்ட நாளில் இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் இப்பொழுது படிப்படியாக மாதங்களுடைய எண்ணிக்கை 13ஆக மாறி இருக்கிறது என்பதை நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? நம்ப முடியாது. 12 மாதம் தானே இருக்கிறது, 13 மாதம் எப்படி வந்தது என்று கேட்டால், நாமெல்லாம் மொபைல்களுக்கு ரீசார்ஜ் செய்யாத நபர்கள் இல்லை. மொபைல்களுக்கு நான் ரீசார்ஜ் செய்யும் பொழுது எத்தனை மாதங்களுக்கு வருடத்தில் நீங்கள் ரீசார்ஜ் செய்கிறீர்கள் என்று கணக்கு போட்டு பாருங்கள். வருடத்தில் இஸ்லாமிய ஆண்டின் அடிப்படையில், பிறை கணக்கின் அடிப்படையில் 354 355 நாட்கள் தான் வர வேண்டும். ஆனால் ரீசார்ஜ் செய்கிற கணக்கை நீங்கள் போட்டு பார்த்தால் 28 நாட்களில் மாதம் முடிந்து விடுகிறது. 28 நாட்கள் ஒரு மாதம் என்று கணக்கிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 13 மாதங்களாக ஒரு வருடம் மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது மாதம் 12 தான் என்று சொன்னதில் அர்த்தம் இருக்கிறது. வருங்காலங்களில் எப்படி எல்லாம் மாறும் என்று சொல்ல முடியாது. அதை தான் அல்லாஹ் சொன்னான், வருடங்களில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12, அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. ஏது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது தொடர்ந்து வருகிற 3 மாதங்கள், 1 துல்காதா, 2 துல்ஹிஜ்ஜா, 3 முஹர்ரம், 4வது இடையில வருகிற ரஜப் ஆகிய 4 மாதங்கள் புனிதமானவை என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. இந்த 4 மாதங்கள் புனிதமானது என்றால் ரமலான் கூட இதில் இடப்படவில்லை. ரமலானை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 4 மாதங்களிலே பங்கு பெற செய்யவே இல்லை. இங்க 4 மாதங்களிலே புனிதமானது என்று சொன்னால் செய்யக்கூடாத காரியங்கள் என்று ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, செய்ய வேண்டிய காரியங்கள் என்று ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. ஆகவே 4 மாதங்கள் புனிதமானவை என்று இஸ்லாமிய மார்க்கம் திட்டவட்டமாக சொல்லித் தருகிறது. இந்த 4 மாதங்கள் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே இந்த 4 மாதங்கள் புனிதமானதாகத்தான் இருக்கிறது. எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிலை வணக்கத்தை எல்லாம் ஒழித்து கட்டி தௌஹீதை சொன்ன பொழுதும், வருங்காலங்களில் கஅபத்துல்லாஹ்வில் 300க்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்து வணங்கி வந்தார்கள் என்று நமக்கெல்லாம் நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் மக்காவுக்கு தவாஃப் செய்வதற்காக வேண்டி அங்குமங்குமாக இருக்கிற எல்லா மக்களும் வருவார்கள். முறையாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், சிறுக்கு வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் அவர்களுடைய இபாதத்துக்களிலே கஅபாவை வலம் வருவது என்பது அன்றைக்கு இருந்த நடைமுறை. மக்காவிலே இருந்த மக்கள் எல்லாம் அந்த கஅபத்துல்லாவை வலம் வந்து இபாதத்து செய்தார்கள் என்பதற்கு ஆதாரம் வேண்டுமானால் சொல்லலாம். மக்கள் எல்லாம் எப்படி இபாதத் செய்தார்கள்? நிர்வாண கோலத்தில் இபாதத் செய்து வந்தார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள், மக்களே அருகருப்பாக இல்லையா? நிர்வாண கோலத்தோடு நீங்கள் வலம் வருகிறீர்களே, கேவலமாக இல்லையா என்று கேட்ட பொழுது அந்த மக்கள் எல்லாம் வணங்கி விவாதத்து செய்து வலம் வந்து கொண்டிருந்த அந்த மக்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் தூய்மையானவன், சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தூய்மையானவன், சுபஹானல்லாஹ். எந்த அளவுக்கு இபாதத் செய்தார்கள்? தூய்மையானவன் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம்? நாங்கள் உடுத்திய ஆடையோடு நாங்கள் வந்து இங்கே இபாதத்து செய்தால் அந்த ஆடையை உடுத்திவிட்டு பல ஹராமான காரியங்களை செய்திருக்கிறோம். ஹராமான காரியங்களை செய்திருக்கும் பொழுது அந்த ஆடையோடு என்னுடைய இறைவனை, அதாவது கஅபத்துல்லாஹ்வில் இருக்கிற சிலைகளை வணங்கி வழிபட மாட்டோம். காரணம், அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் தூய்மையானவன் என்று சொன்னார்கள். ஆகவே உடுத்தி இருக்கிற ஆடையை கலற்றி வைத்துவிட்டு அவர்கள் இபாதத்துக்களை செய்வார்கள். அதை போல அறுத்து பலியிடுவார்கள். அறுத்து பலியிட்டால் நாம் 10-15 நாட்களுக்கு முன்னால் குர்பான் கொடுத்தோமே, அந்த குர்பானை முழுவதும் நாம் சாப்பிட்டு விட்டோம், ஏழைகளுக்கு விநியோகம் செய்து விட்டோம், எல்லா மக்களும் வயிறார சாப்பிட வேண்டும் என்று கொடுத்து விட்டோம். ஆனால் கஅபத்துல்லாஹ்வில் இபாதத்துக்காக வருகிற அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? அறுத்து பலியிட்ட அந்த குர்பான் கறிகளை, மாமிசங்களை முழுவதுமாக அந்த கஅபத்துல்லாஹ்வுக்கு மேலே வீசி விடுவார்கள்.
இரத்தத்தை காபத்துல்லாவுக்கு மேலே ஊற்றி விடுவார்கள். எந்த பொருளையும் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், உண்ண மாட்டார்கள். என்ன காரணம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பான் கொடுத்திருக்கிறோம், அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரித்தானது என்று சொல்லி காபத்துல்லாவுக்கு மேலே வீசி விடுவார்கள். அல்லாஹ் அதை மாற்றினான். இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை அல்லாஹ் மாற்றி ஆயத்தை இறக்கி திருத்தினான். லை யனால் அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுக்கும் பொழுது வெளிப்படுகிற இரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்று அடையாதப்பா, அல்லாஹ்விடத்துல தக்வா மட்டும்தான் சென்று அடையும் என்று அல்லாஹ் அதை மாற்றி திருத்தி விட்டான். அது ஒரு விஷயம். கடந்த காலங்களில் அந்த மக்கமா நகரத்திற்கு இபாதத்து செய்வதற்காக வேண்டி வந்த மக்கள் எல்லாம் இப்படித்தான் இபாதத்து செய்வதற்காக வருவார்கள். மக்காவிலே இருந்து பல இடங்களிலே இருந்தும் பல நாடுகளிலே இருந்தும் இபாதத்து செய்வதற்காக, தவாப் செய்வதற்காக மக்கள் வருவார்கள். மக்கள் வந்தால் அன்றைக்கு வெளியே இருந்து வருகிற மக்களுக்கு இந்த மக்காவாசிகள் எதிரிகளாக கூட இருக்கலாம். நாட்டுக்கு நாடு பிரச்சனைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்திருந்த அந்த காலகட்டம், அந்த காலத்துல புனிதமிக்க 4 மாதங்கள் புனிதமானது என்று அல்லாஹ் ஏற்கனவே இருந்ததா இல்லையா? அந்த இருந்தது நடைமுறையிலேயே இருந்து வந்தது. எதற்கு? வெளிநாட்டிலே இருந்து மக்காவுக்கு வருவார்கள். துல்காதா மாதத்தில் ஆரம்பித்து வந்தால் துல்ஹஜ்ஜுக்கு ஹஜ் செய்வதற்காக வருவார்கள், தவாஃபுக்காக வருவார்கள். தவாஃப் செய்துவிட்டு 1 மாதம் தாமதமாக சென்றாலும் அவர்கள் இடையில யாரும் போர் செய்ய மாட்டார்கள். போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதம். ஆகவே மக்காவிலே அந்த திசையில இருந்து வந்தாலும், இந்த திசையில இருந்து வந்தாலும், இந்த திசையில இருந்து வந்தாலும், எங்கிருந்து வந்தாலும் 1 மாத காலம் நடைபயணமாக ஒட்டகத்தில் பிரயாணம் செய்து வந்தாலும் தவாஃப் செய்துவிட்டு நிம்மதியோடு ஊர் திரும்பி செல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே கடந்த காலங்களில் 4 மாதங்கள் தொடர்ந்து வருகிற துல்காதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம் போன்ற 3 மாதங்கள் புனிதமானது, யாரும் போர் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட மாதமாக இருந்த காரணத்தினால் தவாஃபுக்கு வருகிற மக்கள் எல்லாம் நிம்மதியோடு தவாஃபை செய்துவிட்டு போய்விட்டார்கள். இஸ்லாம் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கா மாநகரத்தில் நபியாக உருவெடுத்து விட்டார். மக்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கட்டத்தில் நாம் எல்லாம் வரலாறு படித்திருக்கிறோமே. ஹிஜ்ரத் செய்துவிட்டு மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு போன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இங்கிருந்து மதீனாவுக்கு போனவுடனே ஆட்சியை அமைத்தார்கள் என்று சொல்லுகிறோமே. இவர்கள் போவதற்கு முன்னாலேயே மதீனாவில் குறிப்பிட்ட மக்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தார். அது எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் போகவே இல்லை, யாருமே இங்கிருந்து அங்க போகல. எப்படி இஸ்லாம் இங்கிருந்து மதீனாவுக்கு செல்லாமலேயே இஸ்லாம் வளர்ந்தது? எப்படி வளர்ந்தது என்றால், மக்காவுக்கு தவாப் செய்வதற்காக வருகிற மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதரும் குறிப்பிட்ட ஒரு சில சஹாபாக்களும் வருகிற மக்களுக்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை காதும் காதுமாக வைத்து அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதனுடைய விளைவு மதீனாவிலிருந்து வந்த மக்கள் எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டு மதீனாவுக்குள்ளே சென்றார்கள். அப்படியே இஸ்லாமிய மார்க்கம் மதீனாவிலே பரவ ஆரம்பித்தது. மதீனாவிலே மிகப்பெரிய மக்களாக உருவெடுத்து இஸ்லாம் அங்கே வளர்ந்திருக்கிறது. இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் போன்ற 3 மாதங்களில் போர் தடுக்கப்பட்டது. தவாப் செய்வதற்காக வேண்டிய மக்கள் வருவார்கள். வருகிற மக்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லி அந்த மக்களுக்கு அனுப்பிவிடுவார்கள். மக்காவிலும் மக்காவை சுற்றி இருக்கிற பல நாடுகளிலும் இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த நேரத்தில் அரஃபா பெருவழியிலே நின்று கொண்டு உரையாற்றினார். உரையாற்றும் பொழுது பல்வேறு சமூக பிரச்சனைகள் எல்லாம் பேசிய நேரங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்காமல் சொன்ன ஒரு செய்தி இருக்கிறது. அல்லாஹ் காலத்தை எப்படி படைத்தானோ, நாட்களை எப்படி ஆரம்பித்தானோ, மாதத்தை எப்படி துவங்கினானோ, அதே போன்று காலம் திரும்பவும் திரும்பி இருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்ததை போல இயற்கையாகவே காலம் மாற்றப்பட்டு விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திற்கு முடிவு கட்டுகிறார்கள். காலத்திற்கு முடிவு கட்டுகிறார்கள். அதனால் அந்த இடத்துல சொன்னார்கள், இந்த இடம் புனிதமானதா இல்லையா? ஆமாம். இந்த நகரம் புனிதமானதா இல்லையா? ஆமாம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இந்த நாள் எந்த நாள் தெரியுமா என்று சொல்லிவிட்டு துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள் என்று சொல்லி அங்கும் இங்குமாக தப்பும் தவறுமாக புரிந்திருக்கிற நாட்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இன்றிலிருந்து துல்ஹஜ் 9 என்று ஆரம்பிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாட்களை, மாதங்களை குறிப்பிட்டு இங்கிருந்து தான் துவங்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் எப்படி படைத்தானோ அந்த நாளிலிருந்து துவங்குகிறேன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளை துவக்கிறார்கள்.
அப்போ முஹர்ரம் மாதத்துல எப்படி துல்ஹஜ் மாதத்துல துவங்கினாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி சிறப்பு வாய்ந்த ஒரு சில அறிவுகளை சொல்லுகிறார்கள். முஹர்ரம் மாதத்தில் என்ன செய்ய முடியாது? யுத்தம் நடத்தக்கூடாது, போர் செய்யக்கூடாது. போர் செய்யக்கூடாது என்று மட்டுமல்ல, மக்கமா நகரத்துக்குள்ள வந்தாச்சுன்னு சொன்னா புற்பூண்டுகளை புடுங்கக்கூடாது, வேட்டையாடக்கூடாது என்று அந்த ஊருக்கு என்று சட்டம் இருக்கிறது. அப்போ அது ஒரு வாய்ப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். 5வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, உம்ராவுக்காக வேண்டி யாராவது வந்தார்கள் என்று சொன்னால், அங்க தவாஃப் செய்வதற்காக வேண்டி யாராவது வந்தார்கள் என்று சொன்னால், அங்கே நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு சில காரியங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹில்லு ஷாயிரல்லாஹி வலல் ஷஹ்ரல் ஹராம வலல் ஹதிய வலல் கலாயித வலா ஆமீனல் பைத்தல் ஹராம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து வசனத்தை சொல்லுகிறான். இஹ்ராம் கட்டி இருக்கக்கூடிய நேரங்களில் இங்க மக்கமா நகரத்தில் வேட்டையாடக்கூடாது, பூர்ப்பூண்டுகளை புடுங்கக்கூடாது, ரத்தம் சிந்தக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லி பல விஷயங்களை நபி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லதற்கு இணங்க அந்த மக்கமா நகரத்தில் புனிதமானதாக எந்த காரியத்தையும் செய்யாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடையை போட்டு விட்டு விட்டார். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறார்கள், ரமலான் சிறப்புக்குரிய ஒரு மாதம். அந்த ரமலான் வருவதற்கு முன்னாலேயே இந்த முஹர்ரம் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படவே இல்லை. குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற ஆயத்து இருக்கா இல்லையா? உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது விதியாக்கப்பட்டதை போல உங்களின் மீது நோன்பு விதியாக்கப்பட்டது, லஅல்லக்கும் தத்தகூன் இறையச்சமுடைய மக்களாக மாறலாம் என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? அந்த ஆயத்து வருவதற்கு முன்னால், ரமலானுடைய மாதத்துல நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலேயே முஹர்ரம் மாதத்துல 10வது நாள் ஆஷுரா என்று சொல்லப்படுகிற நோன்பு கடமையாக்கப்பட்டுதான் இருந்தது. முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் வைக்கக்கூடிய நோன்பு கடமையாக்கப்பட்டது. எங்கிருந்து கடமையாக்கப்பட்டது என்று பார்ப்போமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடியும். எங்கு சொல்லுகிறார், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய காலத்துல ஜூத் என்று சொல்லப்படுகிற மலையில அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிற கப்பல் தட்டி நின்று கொண்டிருந்தது. அந்த நாள் எப்படி தண்ணீரால் மூழ்கடிக்கப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனை கப்பலில் ஏறுவாறு கட்டளை இடுகிறார்கள். நான் ஏற மாட்டேன் என்று சொல்லுகிறான். மகனே, வெள்ளத்தால் அல்லாஹ் அழிக்கப் போகிறேன் என்று சொல்ல, இல்லை இல்லை மலை குண்டிலே ஏறி நான் பாதுகாப்பாக நின்று விடுவேன் என்று சொல்லுகிறான். இல்லை முடியாதப்பா என்று சொல்ல, இல்லை முடியும் என்ற மகன் அடம்பிடித்து அல்லாஹ் தண்ணீரை கொண்டு மூழ்கடிக்கிறான். திருமறை குர்ஆன் சூரத்துல் ஹூத் என்று சொல்லப்படுகிற 11வது அத்தியாயத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் 34, 35, 36, 37 45 வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் தண்ணீரை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியிலே இருந்து தண்ணியை வெளியே கொண்டு வருகிறான். கடல் கிடையாது அவர் இருந்த பகுதியில். கடல் இல்லாத பகுதியிலேயே மலை மூட்டமாக மலை வானத்திலிருந்து மலையை கொண்டும் பூமியில இருந்து தண்ணீரை அல்லாஹ் வெளியே கொண்டு வருகிறான். எப்படி? அடுப்பறிக்கிற அடுப்பு இருக்கா இல்லையா, நெருப்பை மூட்டுகிற அடுப்பிலே இருந்து தண்ணியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வீடுகளிலே இருந்து வெளியே கொண்டு வர செய்து அந்த தயாரித்திருக்கிற கப்பல் மூழ்கிற அளவிற்கு மிகப்பெரிய வெள்ளமாக மாறிவிட்டிருக்கிறது. இதை நீங்க பார்க்கணும்னு சொன்னா சூரத்து ஹூத் 45வது வசனம் வரைக்கும் 35 ஆரம்பிச்சு 10 வசனங்களை படிச்சு பார்த்தா சம்பவத்தை உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி தண்ணீர் மூழ்கடிக்கப்பட்டு கப்பல் மேல போய் நிக்குது. மேல போய் நின்று சிறுக 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 அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகிறார்கள். யா அல்லாஹ், வானத்திலே இருந்து வருகிற தண்ணீரை நிறுத்துவாயாக, பூமியிலே இருந்து வருகிற தண்ணீரை நிறுத்துவாயாக என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்ணீரை நிறுத்துகிறான். படிப்படியாக குறைந்து விடுகிறது. அப்படி குறைந்து விடும் பொழுது அந்த ஜூதி என்று சொல்லப்படுகிற அந்த மலையின் ஓரத்துல அந்த கப்பல் நின்று கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கிற மூமின்கள் எல்லா மக்களும் எல்லா காபிர்களும் அழிந்து போனார்கள். கப்பலில் இருக்கிற முஸ்லிம்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டு வெளியே வந்து விடுகிறார்கள். அப்படி தண்ணீர் அழிக்கப்பட்டு எல்லாமே தண்ணீர் வடிந்து போய் அந்த ஜூதி மலையின் ஓரத்துல அந்த முஸ்லிம்கள் பாதுகாக்கப்படுவதற்காக வேண்டி கப்பல் ஒதுங்கிய நாள் ஆஷுரா, முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா, முஹர்ரத்தினுடைய 10வது நாள் ஆஷுரா. ஆகவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு நன்றி கடனாக நோன்பு வைத்திருந்தார்கள் என்று வரலாறு பார்க்கலாம். அப்ப ஆஷுரா நோன்பு என்பது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வைத்திருந்த நோன்பு. அதற்கு அடுத்து சொல்லுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
நோன்பு வைப்பார்கள். ரமலானுக்கு அடுத்ததாக இந்த முஹர்ரத்திலே இருக்கிற ஆஷுரா நோன்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை போல வேறு எந்த நோன்புக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் கொடுக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த முஹர்ரம் என்ற மாதம் இருக்கிறதா இல்லையா, அது அல்லாஹ்வுடைய மாதம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இந்த முஹர்ரம் மாதம் என்பது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், இந்த முஹர்ரம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலாகித்து சொல்லி அந்த ஆஷுரா நோன்பை அல்லாஹ்வுடைய தூதர்கள் வற்புறுத்தி வைக்க சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் மதீனாவுக்கு போகிறார். மதீனாவுக்கு போகும் பொழுது மதீனாவிலே இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு நோன்பை வைத்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரவர்களும் சஹாபாக்களும் அந்த யூதரிடத்தில் கேட்கிறார்கள், என்ன நோன்பு இது என்று கேட்கிறார்கள். அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆரவாரமாக மகிழ்ச்சி பொங்க சொன்னார்கள், எங்களுடைய இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்ட ஃபிரௌனுடைய கொடுமைக்கு தாங்க முடியாமல் துரத்தி கொண்ட வர நைல் நதியை கடக்க முற்பட்ட பொழுது அந்த நேரத்தில் ஃபிரௌனும் கூட்டத்தாரும் அழிக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சமுதாயம் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள், அதற்காக வேண்டி நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று மக்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஒரு கால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்டதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு வைக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களை விட அதிகமான தகுதி வாய்ந்தவர்கள் யார் தெரியுமா? நாங்கள் தான் தகுதி வாய்ந்தவர்கள். நீங்கள் மார்க்கத்திலே கையாள செய்து அழிக்கப்பட்டு மார்க்கத்தை குளறுபடியாக்கி வைத்து விட்டீர்கள், ஆனால் அதை முழுவதுமாக ஏற்றுக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஆகவே அதை கடைபிடிப்பதற்கு முழு தகுதியுடையவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி எல்லா மக்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு வைக்குமாறு கட்டளையிட்டார்கள். எந்த அளவிற்கு தோழர்களை சஹாபாக்களை அனுப்பி மதீனாவிலே இருக்கிற கிராமப்புறங்களுக்கெல்லாம் செல்லுங்கள், அங்கு யாராவது நோன்பு வைக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் சொல்லும் பொழுது பகல் நேரமாக இருந்திருந்தால் கூட நோன்பை அப்படியே தொடர சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார். கிராமப்புறங்களுக்கு செல்லுங்கள், செல்லும் பொழுது நீங்கள் செல்லுகின்ற நேரம் காலை பொழுதாக இருந்தால் அந்த மக்களை சொல்லுங்கள், சாப்பிடாவிட்டால் பரவாயில்லை, நீங்கள் நோன்பை அப்படியே நீங்கள் தொடருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷுரா 10வது முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நோன்பை வைப்பதற்கு வற்புறுத்தி சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து என்ன சொன்னார்? அடுத்து என்ன சொல்லுகிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழக்கம் இருந்தது. என்ன வழக்கம் என்று சொன்னால், யூதர்களுக்கு மாறு செய்யக்கூடிய பழக்கம் அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு கட்டங்களில் சொல்லுவார்கள். யூதர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் சொல்லுவார்கள், இந்த முஹம்மது என்ன நாம் என்ன செய்தாலும் அதை மாற்றமாகவே செய்து கொண்டிருக்கிறார்களே என்று கவலையை வெளிப்படுத்துகிற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் என்ன செய்தாலும் அதற்கு மாறு செய்யக்கூடிய பழக்கமுடையவராக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், தாடியை நீங்கள் ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் போகிறார், சஹாபாக்கள் எல்லாம் தாடியெல்லாம் வெளுவெளுத்து போய் முடியெல்லாம் நிறைத்து போய் வெள்ளை வெளேன்னு ஒரு கூட்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் தாடி நரைச்சு போயிருக்கு, முடி நரைச்சு போயிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? சாயம் பூசக்கூடாதா? மயிலாஞ்சி போடக்கூடாதா? யூதருக்கு மாறு செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சபையில இருந்து சொல்லுகிறார். அடுத்து சொன்னார்கள், நீங்கள் தாடியை விடுங்கள், மீசையை கத்திரியுங்கள், யூதனுக்கு மாறாக நீங்கள் செய்யுங்கள். யூதர்களை பொறுத்தவரை முழுக்கன வலிப்பார்கள், மீசையை கட்டியாக வைப்பார்கள். ரசூலுல்லாஹ் மாட்டு சொல்லுகிறார், யூதனுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், மீசையை கத்திரியுங்கள், தாடியை நீங்கள் விட்டுவிடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதருக்கு மாற்றமாக சொன்னார்கள். பெண்களை பொறுத்தவரை அப்படித்தான். யூதர்களை பொறுத்தவரை பெண்கள் என்றால் மாதவிடாய் நேரங்களில் வீட்டை விட்டு ஒதுக்குவார்கள், தொடக்கூடா என்று சொல்லுவார்கள், படுக்கையிலே இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், இல்லறத்திலே மட்டும் ஈடுபட வேண்டாம், மற்றபடி நீங்கள் பெண்களோடு ஒன்றாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலும் சொன்னார்கள், யூதனுக்கு மாற்றமாக நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆரம்ப காலத்தில் மண் தரையாக இருக்கும் பொழுது யூதர்களை பொறுத்தவரை எப்படி அவர்கள் வணக்கம் என்று சொன்னால் செருப்பு எல்லாம் கழட்டி வைத்து தான் வணங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதற்கு மாறு செய்யுங்கள் சொன்னார்கள். தரையிலே தொழுது கொண்டிருக்கிற நேரம் யூதனுக்கு மாற்று செய்யுங்கள், நீங்கள் எல்லாம் செருப்பை அணிந்து கொண்டே தொழுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அப்படி என்றால் வழக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யூதர்கள் என்ன செய்கிறார்களோ அதற்கு நேர் மாற்றமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வற்புறுத்தி சொல்லி இருக்கிற பட்டியல் நின்று கொண்டே போகும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யூதருக்கு மாறு செய்யுங்கள் என்று சொன்னார்கள்.
ஆகவே யூதர்கள் எல்லாம் 10வது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்று சொல்லி நோன்பு வைக்கிறார்களே, ஒரு கால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நான் நோன்பு வைப்பேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் அடுத்த வருடம் வருவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் செயல் அங்கீகாரம் மார்க்கமாகும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? 9வது நாளையும் 10வது நாளையும் ஆஷுராவுடைய நோன்பாக வைத்துக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஆஷுராவுடைய நோன்பு என்பது புதிதாக வந்ததல்ல. ஆரம்ப காலத்திலிருந்து ரமலானுக்கு முன்னாடியே ஆஷுரா என்ற நோன்பு இருக்கிறது. அந்த நோன்பு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட அந்த நாளுக்குண்ட மரியாதையாக, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மூமின்கள் காப்பாற்றப்பட்ட நாளுக்குரிய தினமாக, அதற்கு நன்றி கடனாக நாம் செய்ய வேண்டிய நோன்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நன்றி கடனுக்காக நீங்கள் வைக்கிற நோன்பை சும்மா வைக்க சொல்லல. அப்படி ஆஷுராவுடைய நோன்பை நீங்கள் வைத்து விட்டால் கடந்த காலம் ஒரு வருட காலத்தில் செய்த சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார். அப்போ ரமலானுடைய மாதத்திற்கு பிறகு அடுத்த ஒரு சிறப்பிற்குரிய நோன்பு உண்டு என்று சொன்னால் இது ஆஷுராவுடைய 10, 9 ஆகிய நோன்புகள் என்பதை நாம் எல்லாம் தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக ரமலானுக்கு முன்னாடி ஆஷுரா கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல இந்த ரமலான் இந்த முஹர்ரத்தை பொறுத்தவரை நாம் புது வருடம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, புது வருடம் என்று எப்படி நிரூபிக்கப்பட்டது என்று கேட்டால் ஆரம்பத்தில் மாதங்கள் இருக்கு. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்ற மாதங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த மாதங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் வருடத்தினுடைய கணக்கை போடுறதுக்கு ஒரு கால்குலேஷனோ ஒரு கணக்கோ எதுவுமே இல்லை. எப்படி கிறிஸ்தவர்கள் என்ன கணக்கு போட்டாங்க? கிறிஸ்துவுக்கு பின்னாடி கிபி, கிமு, அதில் 1000 குளறுபடிகள் இருக்கிறது. ஆரம்ப காலத்திலேயே எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி கணக்கு போடுறதுன்னு கேட்டா கணக்கு போடுறதுக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது. ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவார்கள், யானை ஆண்டு என்று சொல்லுவார்கள். அலந்தர கைஃப ஃபால ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அத்தியாயம் இருக்கா இல்லையா? அந்த யானைப்படை சம்பவம் எப்பொழுது நடந்ததோ அதற்கு பிறகு கணக்கு போடுவாங்க. 1 வருஷம், 2 வருஷம், யானைப்படை சம்பவம் டு யானைப்படை சம்பவம் 1 வருஷம். அப்ப யானைப்படை 1 வருஷம், யானைப்படை 2 வருஷம், இப்படி கணக்கு போடுவாங்க. இப்படி யானைப்படையை வைத்து கணக்கு போட்டிருந்த ஒரு காலம் ஆரம்ப காலத்தில் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அப்படித்தான் போட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், நபி ஆனாங்க. எப்பளாவது யானை ஆண்டு 40 வருஷம் இப்படி சொல்லுவாங்க, யானை ஆண்டு 10 வருஷம் இப்படி சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் இப்படித்தான் ஆரம்ப காலத்தில் அது இருந்து வந்தது. திரும்ப என்னாச்சு? ஆண்டை குறிப்பிடுவதற்கு எந்த வாய்ப்புகளுமே இல்லையே என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் ஒன்று கூடி என்ன செய்யலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கு ஒரு முடிவு வேணுமே, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கணக்கு போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பல நபர்களும் பலதரப்பட்ட கருத்துக்களை சொன்னாங்க. என்ன கருத்து சொன்னாங்க? முதலாவது என்ன சொன்னாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பிறந்த நாளை அந்த ஆண்டை முதல் ஆண்டாக வச்சா என்ன அப்படின்னு ஒருத்தர் ஆலோசனை சொல்றாங்க. இரண்டாவது ஒரு நபர் என்ன சொல்றாங்க? இன்னொருத்தர் சொல்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப நபியாக நாங்களோ அந்த நபியான ஆண்ட வருஷத்தினுடைய துவக்கமா வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மூணாவது இன்னொருத்தர் சொல்றார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தது சாதாரண நாள் அல்ல, அந்த மரணமான ஆண்ட வருடத்தினுடைய ஆண்டு எண்ணிக்கைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாங்க, இல்ல இல்ல, மார்க்கத்துக்கு வெற்றி வாய்கை சூடி தந்தது ஹிஜ்ரத்து தான் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வெற்றிக்கு காரணம். அப்படியானால் அந்த ஹிஜ்ரத்தை என்ன செஞ்சுக்கலாம், ஆண்டினுடைய துவக்கமா வச்சுக்கலாம் என்ற ஆலோசனை சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல யோசிக்கணும், சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பை பற்றி பேசினால் என்ன என்று கேட்கும் பொழுது சபைக்கு வரவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த ரபியுல் அவ்வல் 2 மாசத்துல வரும். வந்த உடனே ரபியுல் அவ்வல் பிறந்து விட்டது என்றால் அது இந்த முஜாஹிதுகளுக்கு வேண்டாம், அவர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள், நாங்கள் எல்லாம் ஹுப்புர் ரசூல், ரசூலை நேசிக்கிறோம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தின விழாவை கொண்டாடுகிற அந்த மக்களுக்கு சொல்லிக் கொள்வது என்ன தெரியுமா? வருடத்தினுடைய எண்ணிக்கைக்கு கணக்கிடும் பொழுது
அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த நாளோ, அல்லாஹ்வுடைய தூதர் நபியான நாளோ, அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த வருடமோ கணக்கிடப்படல. மாறாக மார்க்கத்திற்காக வேண்டி வெற்றி வாகை சூடி தந்த அந்த ஹிஜ்ரி ஆண்டை தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முதல் ஆண்டாக அறிவிக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் மத்தியில் சொல்ல எல்லா மக்களும் அங்கீகாரம் கொடுத்து விட்டு ஹிஜ்ரி 1 என்று ஆரம்பிக்கிறார்கள். ஹிஜ்ரி 1 என்று சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணித்தது ஹிஜ்ரி 10 வருட காலம் உயிரோடு இருந்தார். 11வது வருடம் மரணிக்கிறார். அப்படி கணக்கு போட்டு தான் இன்றைக்கு என்ன சொல்கிறோம், 1446வது வருடத்தில் இருக்கிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மிகப்பெரிய போராட்டங்களையும் தியாகங்களையும் செய்து மக்காவை துறந்து மதீனாவுக்கு போனார்களே, அந்த ஹிஜ்ரத் செய்த ஆண்டு இன்றைக்கு 1446வது வருடம். அப்ப வெறுமனே ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லுவதற்கல்ல முஹர்ரம். முஹர்ரம் என்பது இவ்வளவும் வரலாறுகள் பொதிந்திருக்கிற மாதம் இந்த முஹர்ரம் மாதம். அடுத்த பிரச்சனை என்ன, மாதத்தை எப்ப துவங்குறது? வருஷம் ஓகே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்த வருஷம் 1, ஹிஜ்ரி 2, ஹிஜ்ரி 3 வருடத்துல போட்டுடலாம். அடுத்து என்ன, மாதத்தை எங்கிருந்து துவங்குறது? துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் எல்லா மாசமும் இருக்கு. ஆனா முதலாவது மாதம் எது? இதை தீர்க்கமா அது வேணுமா இல்லைன்னா தெரியாது. ஆரம்பம் எங்க, கடைசி எங்கன்னு தெரியாத. முதல் மாதம் எங்கே துவங்குவது என்று ஆரம்பிக்கும் பொழுதும் அந்த சபையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதம் இடம்பெறல. நல்லா கவனிக்கணும். மாதத்தை எங்கிருந்து துவங்குறது என்று சொல்லுகிற இடத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்லுகிறோமே, அந்த இடத்திலையும் ரபியுல் அவ்வல் மாதம் இடம்பெறவே இல்லை. என்ன சொல்றாங்க, முஹர்ரம் மாதத்தை 1வது ஆரம்பிப்போம். ஏன்னா வரலாற்று சிறப்புமிக்க காரியங்கள் நடந்திருக்கிற, மறக்கவே முடியாத அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம் முஹர்ரம் என்று சொன்னான். அப்படி இருக்கும் பொழுது அந்த முஹர்ரம் மாதத்தை தான் இந்த மாதத்தினுடைய முதல் மாதமாக இடம்பெற செய்ய வேண்டும் என்று சொல்லி சபை முடிவு செய்யப்படுகிறது. முஹர்ரம் மாதம் முதல் மாதமாக அறிவிக்கப்படுகிறது. அப்படி என்றால் ரபியுல் அவ்வலை விட முஹர்ரம் மாதத்திற்கு சிறப்பு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த முஹர்ரம் மாதத்துல இவ்வளவு விஷயங்களையும் உள்ளடக்கி இருக்கிற இந்த முஹர்ரம் மாதத்துல நம்முடைய கடமை என்ன? ஏனைய நாட்களில் அதிகப்படியாக இபாதத்து செய்யுங்கள் என்றும் அதில் அதிகப்படியாக நன்மைகள் உண்டு என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதிலும் குறிப்பாக ஆஷுரா, அஷரா என்றால் 10, ஆஷுரா 10வது நாள் வைக்கக்கூடிய நோன்பு, தாசுஆ 9, திஸ்ஆ என்றால் 9, தாசுஆ 9வது நாள் வைக்கக்கூடிய நோன்பு ஆகிய 9, 10 ஆகிய 2 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும். அப்படி நோன்பு வைத்தால் கடந்த வருடம் செய்த எல்லா சிறு சிறு பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட சிறப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய மாதமாக இருக்கிற இந்த முஹர்ரம் மாதத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயம் காப்பாற்றப்பட்ட, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமுதாயம் காப்பாற்றப்பட்ட, ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னாலேயே நடைமுறையில் இருந்த இந்த ஆஷுரா என்ற இந்த நோன்பை நாம் அனைவரும் வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய முழு பலனையும் தந்த அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பின்னேற்றக்குரியவர்களே, பொதுவாகவே இயற்கையாகவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு மாதத்தை, ஒரு நாளை, ஒரு வருடத்தை துவங்குவது என்பது அல்லாஹ்வுடைய ஹலக்க சமாவாத்தி வல்லார்ல், அல்லாஹ் வானம் பூமி படைத்த நாளில் இருந்து மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி என்றால் வருடத்தையும் மாதத்தையும் நாட்களையும் அந்த வானங்களும் பூமியும் சந்திரனும் சூரியனும் என்னெல்லாம் கோலங்கள் இருக்கிறதோ அதனுடைய ஓட்டத்தை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்பதை திட்டவட்டமாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதை சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான், இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர்,
மாதத்தை முன்னும் பின்னுமாக நீங்கள் ஆக்குவது என்பது நிராகரிப்பை, ஷிர்கை, குஃபரை உங்களுக்கு அதிகமாக்கி விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? மாதத்தை முன்னும் பின்னுமாக நீங்கள் ஆக்கிவிடக்கூடாது. துல்ஹஜ்ஜை கொண்டு போய் முஹர்ரம்னு சொல்லிடக்கூடாது, முஹர்ரத்தை கொண்டு போய் சஃபர்னு சொல்லிடக்கூடாது. போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதம் 4 மாதங்கள். இன்றைக்கு நாம் நடைமுறையில் இருப்பதை போல அஸ்தமிக்கக்கூடிய பிறையை போய் பார்த்துவிட்டு ஆரம்பிக்கக்கூடிய பிறை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு வைங்க. உதாரணத்துக்கு இப்போ கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு முஹர்ரம் 7 அல்லது முஹர்ரத்தை விட்டுருங்க, முஹர்ரம் 30 அப்படின்னு வைங்க. முஹர்ரத்தோட போர் செய்கிற மாதம் முடிந்து விட்டு தடை செய்யப்பட்ட மாதம் முஹர்ரம் 30. திடீர்னு அந்த பக்கம் போகும்போது வண்டியில் நீங்கள் அந்த பக்கம் போவீங்க, பிடிச்சி கொண்டு போடுவான். ஏன் தெரியுமா? இன்னைக்கு சஃபர் 1, போர் செய்கிற மாதம் நேத்தத்தோட முடிஞ்சு போச்சு அப்படிமா. போர் செய்கிற மாதம் நேத்தத்தோட முடிஞ்சு போச்சுமா. இந்த பக்கம் நீங்கள் வாழையார் போயிடுவீங்க, எங்களுக்கு முஹர்ரம் முடிஞ்சு 2 நாள் ஆச்சுமா. அவன் எப்படி இயங்கும்? அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா பெருவழியில் என்று சொன்னார்கள், அல்லாஹ் எப்படி காலத்தை படைத்தானோ அப்படியே இந்த காலம் திரும்பி விட்டது, இன்றைக்கு துல்ஹஜ் 9 அரஃபாவுடைய நாள் என்று சொல்லி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு இங்கிருந்து ஆரம்பிங்க. ஆளுக்கு இன்னைக்கு 10, 11, 8, 7 சொல்லாதீங்க, இன்னைக்கு 9, நாளைக்கு 10 அப்படி ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி காலத்தை ஏற்கனவே இருந்ததை போல அல்லாஹு ரப்புல் ஆக்கிவிட்டான் என்று சொல்லுகிறான். என்றால் காலத்தை முன்னும் பின்னும் ஆக்குவது என்பது மார்க்கத்தில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நல்லா புரிஞ்சுக்கணும். காலத்தை நீங்க நினைக்கிறீங்க ஒரு நாள் தானே, நேற்றுக்கு பிறனா இன்னைக்கு பிறனா மற்ற நாளைக்கு பிறனா, ஒரு நாள்ல என்ன தவிர போகுது? காலம் இது. முஹர்ரம் மாதத்தை நீங்கள் 30 முடித்து விட்டு சஃபர் 1 இருந்தாச்சுன்னா நம்மளை பொறுத்தவரை ஒரு நாள் முன்ன பின்ன. அல்லாஹ் சொல்லும் பொழுது போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட காலமா இல்லையா? அல்லாஹ் சொல்ல என்ன சொல்லுகிறான்? போர் செய்யப்படுவதற்கு தடுக்கப்பட்ட காலம் நேற்றைக்கு, போர் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காலம் இன்னைக்கு. சொல்றது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முஹர்ரம் 30 இருந்தால் அந்த மாதம் முடிந்து விட்டது. நம்மை பொறுத்தவரை நாளைக்கு 30 ஆக்குனா என்ன என்று சர்வசாதாரணமாக தள்ளி போடலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் இன்னமன் நஸீஉ சியாதத்தும் ஃபில் குஃப்ர், காலத்தை நீங்கள் முன்னும் பின்னுமாக நீங்கள் ஆக்காதீர்கள். அப்படி ஆக்குவது உங்களுடைய உள்ளத்தில் ஈமான் குஃப்ர் அதிகரித்து விடும் என்கிறான். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட 4 மாதங்கள். இன்றைக்கு முஹர்ரம் 30 முடிஞ்சு நீங்க ஃபஜ்ருக்கு நீங்க இன்னொரு பக்கம் போகும் பொழுது போர் ஹலால் ஆயிரும். அவங்களுக்கு காலம் போர் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்ட காலமா மாறிடும். முஹர்ரம் 30 தடுக்கப்பட்ட மாதம், சஃபர் 1 அனுமதிக்கப்பட்ட மாதம். அதே போல துல்காதா 1 தடுக்கப்பட்ட மாதம், அதுக்கு முன்னாடி அனுமதிக்கப்பட்ட மாதம். அப்படியானால் அப்ப மாதத்தை முன்னும் பின்னுமாக ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவது என்பது இந்த முஹர்ரம் மாதத்துல கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டம் இது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரிதலை சரியான அடிப்படையில் புரிந்து மார்க்கத்தை நல்ல அடிப்படையில் விளங்கி செயல்படுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.